அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோபா கடந்து கிருஷ்ணன். இந்த வீடியோ பதிவுல நம்ம டிஎன்பிசி மேக்ஸ்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல பார்த்தோன்னா நம்ம பார்க்கக்கூடியது பார்ட் 4 வீடியோ. ஓகேங்களா? ஆல்ரெடி பார்ட் 3 வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். பிளேலிஸ்ட்ல ஆட் பண்ணிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துக்கங்க. நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வேணா பிளேலிஸ்டோட லிங்க் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம பார்ட் 4ல ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட தொகையானது 3 ஆண்டுகளில், ஓகேவா, 3 ஆண்டுகளில் 5% வட்டி வீதம் அடுத்த 3 ஆண்டுகளில் 4% வட்டி வீதத்திலும், அதாவது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் எவ்வளவுன்னு தெரியல, அந்த அமௌண்ட் மொத 3 வருஷத்துல 5% வட்டி வீதம், அடுத்த 3 வருஷத்துல 4% வட்டி வீதம், அடுத்த 3 வருஷத்துல 12% வட்டி வீதம், இப்படி கால்குலேட் பண்ணி வரும்போது டோட்டலா வட்டி ரூபாய் 504 வட்டியாக கிடைக்கிறது எனில் அந்த அசல் அமௌண்ட் எவ்வளவு? இப்ப நான் ஒருத்தர்கிட்ட போய் கடன் வாங்கியிருக்கேன். ஒரு உதாரணத்துக்கு நான் ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கியிருக்கேன். அவர் என்ன சொல்றாருன்னா, தம்பி கடன் கொடுக்குறேன், மொத 3 வருஷம் உனக்கு 5% வட்டி, அடுத்த 3 வருஷம் பார்த்தோன்னா உனக்கு 4% வட்டி, அடுத்த 3 வருஷம் பார்த்தோன்னா உனக்கு 12% வட்டி, உனக்கு ஓகேவா அப்படிங்கிறாரு. அதாவது ஒவ்வொரு 3 வருஷத்துக்கு அப்புறமும் வட்டி ஒரே இதுல இருக்காது. ஒரு 3 வருஷம் நீ என்ன பண்ணிக்கலாம், ஒரு 3 வருஷம் வரும்போது நீ ஒரு 5% வட்டியில எனக்கு கொடுக்கணும், அடுத்த 3 வருஷம் வரும்போது நீ 4% வட்டி கொடுக்கணும், அடுத்த 3 வருஷம் வரும்போது நீ பார்த்தா 12% வட்டி கொடுக்கணும், உனக்கு ஓகேவா? அப்ப 9 வருஷம் கழிச்சு டோட்டலா வட்டி எவ்வளவு வருதான்? 504 ரூபா வருதான். அப்ப எவ்வளவு அமௌண்ட் நான் வாங்கியிருந்தா இந்த 3 வருஷம் கழிச்சு கடைசியா 504 ரூபாய் நான் வட்டியாக போய் கொடுப்பேன். எனது வட்டியாக கிடைக்கிறது. அப்ப கேள்வி அதுதான். நான் என்ன பண்றேன், 3 வருஷம் முடிஞ்சு 9வது வருஷத்துல போய் 504 ரூபாய் வட்டி கொடுக்குறேன். அப்ப எவ்வளவு நான் கடன் வாங்கியிருக்கேங்கிறத கேள்வி. அவங்க கொடுத்துருக்கக்கூடிய குழு என்ன? மொத 3 வருஷம் 5% வட்டி கட்டினாங்க, அடுத்த 3 வருஷம் 4%, அடுத்த 3 வருஷம் 12%. இதான் நமக்கு கிடைச்ச குழு. இதை வச்சு நம்ம அசல் எவ்வளவுங்கிறது கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் என்ன குழு கொடுத்துருக்காங்க? வட்டி கொடுத்துருக்காங்க. ஓவரால் வட்டி எல்லாமே சேர்த்து இந்த மொத 3 வருஷம் வட்டி, 2ஆம் 3 வருஷம் வட்டி, 3ஆம் 3 வருஷம் வட்டி, இதெல்லாம் சேர்ந்து ஓவரால் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை எப்படி நம்ம அசல் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே, சம்மு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? சின்னது பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், சம்மு எடுத்து எழுதிக்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன எழுதலாம்? என்ன அமௌண்ட் கொடுத்துருக்காங்க? என்னோட வேல்யூ. ஓகே, ஃபர்ஸ்ட் பியோட வேல்யூ தான் நமக்கு கேள்வியே கேட்கறாங்க. கரெக்டா? ஓகே, அடுத்து என்னோட வேல்யூ பார்த்தோன்னா 3. 9ன்னு போட்டுறாதீங்க. என்னோட வேல்யூ பார்த்தோன்னா 3. ஏன்னா மொத 3 வருஷத்துக்கு அப்படின்னு 5% தானே. அப்ப என்னோட வேல்யூ பார்த்தோன்னா 3. ஏன்னா ஒவ்வொரு 3க்கும் நம்ம தனித்தனியா கண்டுபிடிக்க போறப்ப. ஓகேங்களா? ஓகே, 3. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோன்னா எவ்வளவு நமக்கு? 5%. ஃபர்ஸ்ட் இதுக்கு பார்த்தோன்னா 5%. கரெக்டா? இது ஒரு கால்குலேஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி என்னோட வேல்யூ திரும்ப 3. ஓகேங்களா? ஆரோட வேல்யூ பார்த்தோன்னா எவ்வளவு ஆகும்? 4%. கரெக்டா? அடுத்தது பார்த்தோன்னா அடுத்த 3 வருஷத்துல என்னோட வேல்யூ அதே 3 தான். ஓகேங்களா? ஆரோட வேல்யூ மட்டும் எவ்வளவு சேஞ்ச் ஆகுது? 12%. அப்ப இந்த டோட்டல் இந்த 3 எல்லாத்துக்குமே சேர்த்து வட்டி எவ்வளவு? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் SI ஈக்குவல் டு 504 ரூபா. அப்ப இந்த 3க்கு சேர்த்து தான் இந்த அசல் அமௌண்ட். அசலுங்கிறது சேம் தான். அப்ப இந்த 3க்குமே அசல் எவ்வளவு தான் கேள்வி கேட்கறாங்க. இதுக்கு அசல், இதுக்கு அசல், எல்லாத்துக்கும் ஒரே அசல் தான், எல்லாத்துக்கும் ஒரே வட்டி தான். அப்ப எப்படி சார் நம்ம கால்குலேட் பண்றது அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். நமக்கு பாருங்க, இங்க ஒரு 5%, இங்க ஒரு 5%, இங்க ஒரு 12%. இந்த 3யுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கூட்டிக்கலாம். தனித்தனியா கால்குலேட் பண்றதுக்கு பதிலா ஒரே தான் நம்ம கூட்டிக்கலாம். நீங்க தனித்தனியா போட்டாலுமே உங்களுக்கு பார்த்தோன்னா சேம் தான். ஆனா ப்ராசஸ் ரொம்ப லென்த். அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்? டைரக்டா ஆரோட வேல்யூவை வட்டி என்ன பண்ணிக்கலாம்? கூட்டிக்கலாம். நான் 9 வருஷம் கழிச்சு நான் கொடுக்க போறேன் அப்படின்னா 9 வருஷம் கழிச்சு நான் ஒரு தொகை கொடுக்க போறேன். புரியுதுங்களா? அப்ப எல்லா பர்சன்டேஜ் ஆஃப் இது நம்ம என்ன பண்ணிக்கலாம்?
கூட்டி ஒரே இதா வச்சுக்கலாம் நம்ம. புரிஞ்சா? கிளியரா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இந்த இடத்துல எழுதுறேன் பாருங்க. SI ஈக்குவல் டு PNR டிவைடட் பை 100. ஓகேங்களா? இப்போ வந்து பாருங்க, SI ஈக்குவல் டு இந்த PNR டிவைடட் பை 100 இருக்குல்ல, PN R ஓட வேல்யூ மட்டும் எப்படி எழுதிக்கலாம்னா R1 பிளஸ் R2 பிளஸ் R3. ஸோ இப்படி எழுதிக்கலாம், டிவைட் பை 100. அதனால தான் அதுக்கு ஈஸியாக நான் டைரக்டாக என்ன சொன்னேன், கூட்டிக்கிங்கப்பா அப்படின்னு நான் சொன்னது. அது டைரக்டாக கூட்டிக்கிங்க அப்படின்னு நான் சொன்னது. இப்போ SI வேல்யூ நமக்கு எவ்வளவு டோட்டலா, இது எல்லாத்துக்கும் சேர்த்து 504 ரூபா தெரியும் நமக்கு. கரெக்டா? டோட்டல் தானே 504 ரூபா தெரியும். ஓகே. P வேல்யூ எல்லாத்துக்கும் சேம் தானே, அப்ப P வேல்யூ என்னன்னு தெரியாது. N வேல்யூ எல்லாத்துக்குமே 9 வருஷமும் சேம் தானே, N வேல்யூ எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது இல்ல. அப்ப என்னோட வேல்யூ நமக்கு எவ்வளவு, 3 வருஷம். கரெக்ட் தானேப்பா? என்னோட வேல்யூங்கிறது மொதல் இதுக்கும் 5%க்கு 3 வருஷம் தான், 4%க்கு 3 வருஷம் தான், 12%க்கு 3 வருஷம் தான். அப்ப எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. அப்ப என்னோட வேல்யூ நமக்கு 3. ஆரோட வேல்யூ மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா கூட்டிக்கணும். ஏன்னா ஆரோட வேல்யூ வந்து நமக்கு மொதல் 3 வருஷம் 5%, 4%, 12%. இங்க நம்ம N வந்து 3 தான் எடுத்திருக்கோம். அப்ப இந்த 3 நம்ம காமனா எல்லாத்துக்கும் நம்ம ஒரே ஒரு 3 வருஷத்துக்கு நம்ம எடுக்கும்போது ஆரோட வேல்யூ டோட்டலா நம்ம கூட்டிக்கணும். ஓகேங்களா? அப்ப 5%, 4%, 12% எவ்வளவு வரும் நமக்கு? 9, 21. கரெக்டா? 21%. ஓகே. அப்ப 21 டிவைடட் பை 100. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், P வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். அப்ப என்னன்னா இந்த மாதிரி நமக்கு கொடுக்கும்போது, அதாவது என்னன்னா மொதல் 3 வருஷம் இத்தனை பர்சன்டேஜ், அடுத்த 3 வருஷம் இத்தனை பர்சன்டேஜ், அடுத்த 3 வருஷம் இத்தனை பர்சன்டேஜ் நம்ம கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நம்ம ஆரோட வேல்யூ வந்து எல்லாத்தையும் ஒரே இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆனா நமக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து பார்த்தோன்னா மொதல் 3 வருஷம் இவ்வளவு, அடுத்து 2 வருஷத்துக்கு இவ்வளவு அப்படின்னு இயர்ஸ் மாறிச்சுன்னா நம்ம அதை பண்ண முடியாது, தனித்தனியா கண்டுபிடிக்கணும். இல்ல நம்ம இயர்ஸ் ஒன்னா கொடுத்துருக்கனால ஒன்னா போட்டுடலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்ப என்ன பண்ணலாம், நம்ம P வேல்யூ தானே கண்டுபிடிக்கணும். இது எல்லாத்தையும் கொண்டு வந்துக்கலாமா? அப்ப 504 இந்த 100 மேல வந்துடும். ஓகேங்களா? கீழே என்ன வரும் நமக்கு, 3 × 21 ஈக்குவல் டு P. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்ப என்ன பண்ணலாம், நம்ம கேன்சல் பண்ணலாமா? என்ன பண்ணலாம், 3 இங்க பாருங்க, 1 3 3, இது வந்து 1 3 3, மீதி 2, 6 3 18, மீதி 2, 8 3 24. கரெக்டா? சரி, ஓகே. அடுத்து இதுல 3 நாள் அடிக்கலாமா? 7 3 21, இதை 3 நாள் அடிச்சா 5 3 15, மீதி 1, 6 3 18, 1 7 7, 8 7 56. அப்ப 8 × 100 800. அப்ப P வேல்யூ ஈக்குவல் டு 800. ஆன்சர் இருக்கான்னு பாருங்க, 800. ஆமா, ஆப்ஷன் பி 800. புரிஞ்சுங்களா? சரி, ஓகே. இப்ப எப்படின்னா நமக்கு என்னோட வேல்யூ வந்து சேமா இருக்கு, ஆரோட வேல்யூ வந்து ஒவ்வொரு 3 வருஷத்துக்கும் ஆரோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னா சேம் அதே SI ஈக்குவல் டு PNR ஃபார்முலா தான். இந்த ஆரோட வேல்யூ மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா டோட்டலா ஆட் பண்ணிக்கணும். கிளியரா? இது எல்லாமே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல மட்டும் தான் பாசிபிள், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல பண்ண முடியாது. ஏன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது நமக்கு மொதல் 3 வருஷம் இருக்கக்கூடிய வட்டி, அடுத்த 3 வருஷம் என்ன ஆகும், அசலோட சேர்ந்து அந்த வட்டியை நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்ப காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு இந்த மாதிரி இதுல செட் ஆகாது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு மட்டும் தான் செட் ஆகும். புரியுதுங்களா? கிளியரா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் இந்த மாதிரி சம்லாம் கேட்பாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாடல், ரொம்ப ஈஸியா தெரிஞ்சுங்க. நமக்கு என்னோட வேல்யூ சேமா கொடுத்துட்டு ஆரோட வேல்யூ வந்து பார்த்தோன்னா டிஃப்ரெண்டா கொடுத்துருக்காங்கன்னா ஆரோட வேல்யூ கூட்டி போட்டு எப்பயும் போல ஆன்சர் கண்டுபிடிக்க வேண்டியதான். அவ்வளவுதான் விஷயம். ஓகேங்களா? கிளியரா? சரி, ஓகே. அடுத்த சம் பார்க்கலாம். ஓகே, செகண்ட் சம் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட தொகையானது 2 ஆண்டுகளில் 5% வட்டி வீதம், அடுத்த 4 ஆண்டுகளில் 4% வட்டி வீதம், அடுத்த 3 ஆண்டுகளில் 12% வட்டி வீதத்துடன் 248 வட்டியாக கிடைக்கிறது எனில் அசல் என்ன? இதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்லியிருந்தோம், வருஷம் சேமா கொடுத்திருந்தாங்க. வருஷம் சேமா கொடுத்துட்டு வட்டி வீதம் மட்டும் சேஞ்ச் ஆச்சு. இப்ப அப்படி கிடையாது, வருஷமும் சேஞ்சு வட்டி வீதமும் சேஞ்சு. கரெக்டா? ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன சம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம், அதுக்கப்புறம் இது எப்படி போடுங்கிறது நான் சொல்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட்ல சம் என்னென்ன கொடுத்துருக்காங்க, P வேல்யூ என்னன்னு கேட்கறாங்க. கரெக்டா? P வேல்யூ என்னன்னு கேட்கறாங்க. SI வேல்யூ எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 248 கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. வேற என்ன கொடுத்துருக்காங்க,
இங்க பாருங்க மொத்தம் 3 இது கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க வருஷம் இங்க ஒரு 2 வருஷம், 2 ஆண்டுகள், இங்க ஒரு 4 ஆண்டுகள், இங்க ஒரு 3 ஆண்டுகள், மொத்தம் வருஷமே 3 தடவை கொடுத்துருக்காங்க. வட்டி விதமும் 3 சேஞ்ச், எல்லாமே சேஞ்ச். ஓகேங்களா? அப்ப N1 N2 N3 ஓகேங்களா? அதே மாதிரி தான் N1 எவ்வளவு நமக்கு 2 ஆண்டுகள், 4 ஆண்டுகள், 3 ஆண்டுகள். அதே மாதிரி தான் R1 R2 R3. இதுக்கு முன்னாடி என்னோட வேல்யூ வந்து பார்த்தோன்னா எல்லாமே வந்து 3 ஆண்டுகள் இருந்துச்சு. ஆனா இப்போ வந்து N1 N2 N3ங்கிறது வேற வேற. ஓகே, அடுத்து R1. ஓகேங்களா? R1ங்கிறது என்னது நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். எத்தனை இங்க பாருங்க 5%, 4%, 12%. ஓகேங்களா? 5%, 4%, 12%. நம்ம சம் எடுத்து எழுதும்போது என்ன பண்ணுவோம்? என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்கோன்னு எழுதுவோமா? என்னோட வேல்யூ எழுதுறதுக்கு பதிலாக என்னோட வேல்யூ எப்படி எழுதுறது? ஒரு வேல்யூ கொடுத்தா பரவாயில்ல, 3 வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்ப 2 ஆண்டுகளில் 5%, 4 ஆண்டுகளில் 4%, 3 ஆண்டுகளில் 12%. ஓகேங்களா? இப்படிதான் கொடுத்துருக்காங்க. இப்ப எப்படி சார் அதை கால்குலேட் பண்றதுன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. என்னன்னா ஒண்ணு இல்லப்பா, இந்த ரெண்டையும் நீங்க மல்டிப்ளை பண்ணிட்டு நீங்க போட்டா முடிஞ்சு போச்சு. இது இந்த 2 மல்டிப்ளை, இந்த 2 மல்டிப்ளை, இந்த 2 மல்டிப்ளை. அப்படிதான் ஃபார்முலாவே வரும். ஓகேங்களா? நான் ஃபார்முலா எழுதுறேன் பாக்குறீங்களா? பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஃபார்முலா பாருங்க. SI ஈக்குவல் டு PNR டிவைட் பை 100 தானே? PNR டிவைட் பை 100 தானே? NR க்கு பதிலா NR1 பிளஸ் NR2 பிளஸ் NR3. PNR அப்படின்னு நம்ம என்னோட வேல்யூ ஒரு தடவையும் ஆரோட வேல்யூ ஒரு தடவை கொடுத்தா பரவாயில்ல. பட் P வேல்யூ 3, சாரி என்னோட வேல்யூ 3, ஆரோட வேல்யூ 3 இது கொடுத்துருக்காங்க வித்தியாசமா. அப்ப NR1, சாரி N1 R1, N2 R2, N3 R3. அப்படி N1 R1, N2 R2, N3 R3 டிவைடட் பை 100. ஒண்ணு இல்ல, PNR டிவைட் பை 100 தான். இந்த NR வந்து நம்ம சேஞ்சா இருக்கனால N1 R1, N2 R2, N3 R3 இதை என்ன பண்ணணும், நம்ம கூட்டிக்கணும். அப்ப என்னன்னா ஒண்ணு இல்லப்பா, இந்த N வேல்யூ R வேல்யூ இருக்குல்ல, இந்த ரெண்டையும் என்ன பண்ணணும், நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்னது 10 வருமா? இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண என்னது 16. இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண என்னது நமக்கு 36. இதை நம்ம ஆட் பண்ணோம், அவ்வளவுதான். இதுக்கு முன்னாடி இயர் மட்டும் நம்ம ஆட் பண்ணோம். கரெக்டா? இதுக்கு முன்னாடி இயர் மட்டும் ஆட் பண்ணோம். சார் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் ஆட் பண்ணோம். ஏன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் சேஞ்ச் ஆயிருந்துச்சு. அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4%, 5%, 9%, அது மட்டும் ஆட் பண்ணிட்டோம். என்னோட வேல்யூ 3ங்கிறது 3 காமனாவே வச்சுக்கிட்டோம். இப்ப எல்லாமே சேஞ்ச் ஆயிருக்கிறதுனால இந்த ரெண்டையும் பெருக்கிட்டு அந்த வேல்யூ தான் நம்ம கூட்டி போடணும். அப்ப பாருங்க, SI ஈக்குவல் டு SI வேல்யூ நமக்கு எவ்வளவு? 248 ஈக்குவல் டு P வேல்யூ எவ்வளவு? அதான் கண்டுபிடிக்க போறோம். இன்ட்டு N1 R1. N1 R1ங்கிறது தான் இந்த வேல்யூ தான். இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்றது. ரெண்டையும் 5 மல்டிப்ளை பண்ண 10. ஓகேங்களா? அப்ப 10 எல்லாத்தையும் கூட்டிக்கணும்பா. ஓகேங்களா? 10 பிளஸ் அடுத்து 16 பிளஸ் 36 டிவைட் பை 100. கிளியரா? புரிஞ்சுங்களா? சரி, ஓகே. இப்போ என்ன பண்ண போறோம்? அதே 248 அப்படியே போடுங்க. ஈக்குவல் டு P இன்ட்டு இந்த 10 பிளஸ் 16 பிளஸ் 36. ஓகேங்களா? எத்தனை வரும்? 26. 26 பிளஸ் 36 62. கரெக்டா? 26 பிளஸ் 36 எத்தனைடா? பிளஸ் 36 62 டிவைட் பை 10. இப்ப நம்ம P வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த 62 இங்க வந்துரும், 10 மேல போயிடும். ஓகேங்களா? அப்ப P வேல்யூ கண்டுபிடிக்கும் போது 248 இன்ட்டு 10 டிவைடட் பை 62. கிளியரா? புரிஞ்சுங்களா? இப்ப இதை அடிச்சு போடலாமா? ஓகே, எப்படி அடிச்சு போடலாம்? கொஞ்சம் நவுத்திக்கிறேன், அப்புறம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். செஞ்சு பாருங்க. 2ஆலே அடிச்சு போடலாம். 3 2 6 1 2 2 1 2 4. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம டேரக்டா 31 தான் அடிச்சு போடணும். 31 31. இது எத்தனை வரும்? 4 31 124. அப்ப 4 இன்ட்டு 40, சார் 4 இன்ட்டு 10 40. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 40. ஆப்ஷன்ல இருக்கா?
சரி, இங்க 100 இல்ல, அப்ப 400. கிளியரா? கீழே 100 நான் 10 போட்டேன். ஓகேங்களா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 400. ஓகேங்களா? அப்ப ஆப்ஷன் ஏ 400. புரிஞ்சா? கிளியரா? சோ நமக்கு காலம் வந்து ஒரே மாதிரி இருந்து வட்டி வீதம் மட்டும் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா நம்ம அது எப்படி போகணும்னு நம்ம தெரிஞ்சிட்டோம். ஓகேங்களா? என்னோட சொல்றேன் உங்களுக்கு. ஓகேங்களா? அது ரெண்டு கம்பேர் பண்ணி சொல்றேன் பாருங்க. அதாவது நமக்கு எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைட் பை 100ல ஓகேங்களா நமக்கு இப்போ எஸ்ஐ வேல்யூ ஏதோ கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ பி இன்ட்டு என்னோட வேல்யூ சேமா இருக்கு அப்படின்னா இப்போ என்னோட வேல்யூ 3, போன சமயம் என்ன இருந்துச்சு 3 மட்டும் தான் இருந்துச்சு. அப்ப நம்ம 3 சப்ஸ்டிட் பண்ணிக்கிட்டோம், எதுவுமே பண்ணல. ஆரோட வேல்யூ மட்டும் சேஞ்ச் ஆகிட்டே இருந்துச்சு. அப்ப என்ன பண்ணோம், ஆரோட வேல்யூ மட்டும் எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டோம். 4%, 5%, 6%, 3 கூட்டி நம்ம இந்த இடத்துல போட்டுக்கிட்டோம். கரெக்டா? இப்போ வந்து 2%, 5%, 7%னா இதுல என்ன பண்ணோம், 2, 9, 14%. அவ்வளவுதான். அப்ப இந்த 14ங்கிறது நம்ம போட்டுக்கிட்டோம். இந்த 3ங்கிறது காமனா போட்டுக்கணும். அவ்வளவுதான். டிவைட் பை 100ன்னு போட்டோம். கரெக்டா? அப்ப என்னோட ஆரோட வேல்யூ நமக்கு டிஃபரெண்டா இருந்துச்சுன்னா அதை மட்டும் எல்லாத்தையும் கூட்டி நம்ம தனியா போட்டு 3ங்கிறது காமனா, ஏன்னா 3 வருஷம், அடுத்த 3 வருஷம், அடுத்த 3 வருஷம் போது 3 காமனா போட்டுருணும். இதே வித்தியாசமா காலமும் வித்தியாசம், வட்டி வீதமும் வித்தியாசம்னா அந்த ரெண்டையும் கூட்டிக்கணும், காலத்தையும் வட்டி வீதத்தையும் கூட்டிக்கணும். அப்ப சம்முலயே நம்ம என்ன பண்ணிக்கணும், அந்த விஷயத்த பண்ணிக்கணும். கொஞ்சம் டைம் சேவ் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணோம் பார்க்கணும். ஓகே, நமக்கு வந்து பார்த்தோன்னா வட்டி வீதமும் சேமா, அதாவது காலமும் சேமா இல்ல, வட்டி வீதமும் சேமா இல்ல. இங்க பாருங்க, 2 ஆண்டுகளில் 5%, 4 ஆண்டுகளில் 4%, 3 ஆண்டுகளில் 12%. அப்ப இயரும் வட்டி வீதமும் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. ஓகேங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணோம், இங்கே பெருக்கணும். இங்க பாருங்க 2 10 இருக்கா, 2 5 10. அப்ப என்ன பண்ணிக்கணும் நம்ம, 2 5 10. ஓகே, அடுத்ததுல பாருங்க 4 ஆண்டுகளில் 4%. பாருங்க 2 ஆண்டுகளில் 5%. அப்ப நம்ம இதை 10ன்னு எடுத்துக்கணும். அடுத்து 4 ஆண்டுகளில் 4%. அப்ப இந்த 2 பேருக்குன்னா 16ன்னு எடுத்துக்கணும். அடுத்தது 3 ஆண்டுகளில் 12%. அப்ப இதை பெருக்குன்னா 36ன்னு எடுத்துக்கணும். இந்த 3ஐயும் கூட்டிக்கணும். அவ்வளவுதான். கூட்டி நம்ம அந்த இடத்துல போட்ட போதும். 10, 26, 62. அப்ப நம்ம ஃபார்முலா என்னது, எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைட் பை 100. இப்ப எஸ்ஐ வேல்யூ நமக்கு எவ்வளவு, 248. பி வேல்யூ தெரியாது. இந்த என்ஆரோட வேல்யூ தான் நம்ம இங்க கால்குலேட் பண்ணி 62 வந்திருக்கு. ஓவராலா இது ஃபுல்லா என்ஆர் வேல்யூ. எங்கட என் வேல்யூ ஆர் வேல்யூ தனித்தனியா கிடையாது. இந்த கால்குலேட் பண்ணது எல்லாமே என்ஆர் ரெண்டோட வேல்யூ தான் நம்ம மல்டிப்ளை பண்ணி கூட்டி எல்லாம் ஒரே இதை கொண்டு வந்துட்டோம் 62. அப்ப டைரக்டா நீங்க 62 போட்டா போதுமானது. இந்த என்ஆரோட வேல்யூ டோட்டலா அவ்வளவுதான் வித்தியாசம். புரிஞ்சுங்களா? கிளியரா? சோ இந்த இது தெரிஞ்சுக்குங்க. நமக்கு காலமும் வட்டி வீதமும் மாறி மாறி வந்தா எப்படி போடணும், காலம் ஒரே மாதிரி கொடுத்து வட்டி வீதம் சேஞ்ச் ஆச்சுன்னா எப்படி போடணுங்க. ரெண்டுக்கும் ஒன்றும் பெருசா வித்தியாசம் கிடையாது. இதை இங்க கூட்டி போடுறோம், இதை பெருக்கி கூட்டி போடுறோம், அவ்வளவுதான் வித்தியாசம். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்தது தேர்ட் சம். ஓகே, அடுத்து தேர்ட் சம் பாருங்க. ஒரு தொகையானது 10 ஆண்டுகளில் 2 மடங்காகிறது எனில் அதனுடைய வட்டி விகிதம் என்ன? சோ நம்ம தனி வட்டியில மடங்கு சமுக்கு இப்பதான் வந்திருக்கோம். தனி வட்டியில மடங்கு சமு, அதாவது 2 மடங்கு ஆகிறது, 3 மடங்கு ஆகிறது, 4 மடங்கு ஆகிறது, அந்த மாதிரி எல்லாம் கேள்விகள் கேட்பாங்க. மடங்குலயே நமக்கு வந்து பார்த்தோன்னா சம்முல 2 மடங்கு கொடுத்துருக்காங்கன்னா அது ஒரு டைப் ஆஃப் மாடல். ஒரே ஒரு மடங்கு கொடுத்துருக்காங்கன்னா அது ஒரு டைப் ஆஃப் மாடல். நமக்கு ஒரே ஒரு மடங்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ஓகே, இந்த ஒரு மடங்கு கேள்வியிலேயே இங்க பாருங்க, ஒரு மடங்கு, அந்த ஒரு மடங்கு சம்லயே நமக்கு 2 டைப் இருக்கு. என்னென்ன டைப் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மடங்கு. இப்ப பாருங்க, ஒரு தொகையானது 10 ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகிறது எனில் அதனுடைய வட்டி விகிதம் என்ன? அப்ப மடங்குங்கிறது ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. கரெக்டா? இதே ஒரு சில சம் வந்து 2 இடத்துல மென்ஷன் பண்ணிருப்பாங்க, அது வேற மாதிரி போகணும். இது ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப பாருங்க, ஒரு மடங்கு அப்படின்னு இருக்கக்கூடிய சம்மு 2 டைப்ல வந்து இருக்கும். என்னென்ன டைப் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆண்டு, அதாவது ஆண்டு கொடுத்துருவாங்க, பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மடங்கு கொடுப்பாங்க, கொடுத்துட்டு வட்டி வீதம் கேட்பாங்க. இல்லையா?
நமக்கு இந்த வட்டி வீதம் கொடுத்துட்டு மடங்கு கொடுத்துட்டு இந்த ஆண்டை வந்து கேள்வியே கேட்பாங்க. அப்ப மடங்கு ஒரு மடங்கு சம்மு அப்படின்னாலே ரெண்டு டைப்பு. என்ன டைப்பு? இங்க பாருங்க, இந்த மடங்குங்கிறது காமனா இருக்கும். ஒண்ணு ஆண்டு கொடுத்துட்டு வட்டி வீதம் கேட்பாங்க, இல்ல வட்டி வீதம் கொடுத்துட்டு ஆண்டு கேட்பாங்க. இதுதான் ஃபார்மேட். இந்த ரெண்டுக்குமே என்ன தெரியுமா ஃபார்முலா? அதாவது ஒரு மடங்கு சம்முக்கு ஓகேங்களா, ஒரு மடங்கு சம்முல ஆண்டு கொடுத்துட்டு வட்டி வீதம் கேட்பாங்க, இல்ல வட்டி வீதம் கொடுத்துட்டு ஆண்டு கேட்பாங்க. இப்ப நம்ம சம்முல பாருங்க, ஒரு தொகையானது 10 ஆண்டுகளில், அப்ப ஆண்டு கொடுத்துட்டு என்ன இரு மடங்காக இருந்தனில் அதனுடைய வட்டி வீதம் கேட்கறாங்க. அப்ப ஆண்டு கொடுத்துட்டு வட்டி வீதம் கேட்கறாங்க. நமக்கு இப்ப இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் இல்ல, இதே சம்மு ஒரு தொகையானது 5% வட்டி வீதத்தில் இரு மடங்காகிறது எனில் அதனுடைய காலம் என்ன? வட்டி வீதம் கொடுத்துட்டு காலம் கேட்பாங்க. அதே ஒரு மடங்கு சம்மு தான். இது எல்லாத்துக்கும் என்ன தெரியுமா ஃபார்முலா? ஒரே ஒரு ஃபார்முலா தான். என்ன ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, x minus 1 divided by n into 100. அவ்வளவுதான். இதுதான் ஃபார்முலா. இதுல எக்ஸ்ங்கிறது என்னது? எக்ஸ்னா மடங்கு. ஓகே, என்னங்கிறது என்னது? என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா சம்ல நமக்கு ஆண்டு கொடுத்துருந்தா ஆண்டு, இல்ல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருந்தா ஆறு, எது வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த எண்ணு இருக்குல்லப்பா, எண்ணுக்கும் இல்ல ஆறு எப்படி வேணா எடுத்துக்கலாம். ஏன்னா சம்முல வந்து நமக்கு வந்து என் வேல்யூ கொடுத்து என் வேல்யூ கொடுத்துருக்காங்களா, அப்ப இந்த இடத்துல என்னன்னு வரும். இதே ஆர் வேல்யூ கொடுத்தா ஆறுங்கிறது கீழே போடணும், அவ்வளவுதான். ஆண்டையும் வட்டி விதத்து கீழே போடணும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆண்டையும் வட்டி விதத்து கீழே போடணும். இந்த ஃபார்முலா பாருங்க, இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நமக்கு x minus 1 divided by n into 100. இந்த என்னங்கிறது நமக்கு இஎஸ் போட்டுடலாம். இதே வட்டி விதம் கொடுத்துருந்தாங்கன்னா அதே x minus 1 divided by 6 into 100, அவ்வளவுதான். இங்க கீழே n வேல்யூ கொடுத்தா n வேல்யூ போடணும், இங்க r வேல்யூ கொடுத்தா r வேல்யூ போடணும், அவ்வளவுதான். இதுதான் வந்து வித்தியாசம். நமக்கு வந்து n வேல்யூ தான் கொடுத்துருக்கனால n போட்டுக்கிட்டோம். அப்ப x minus 1 அர்த்தம், x என்னது? மடங்கு தானே. மடங்கு என்னது? இரு மடங்கு. ஓகேங்களா? அப்ப இரு மடங்கு என்ன அர்த்தம்? 2 minus 1 டிவைடட் பை என்னோட வேல்யூ என்னது? நமக்கு 10 into 100. அப்ப 2ல 1 போச்சுன்னா 1/10 1/10 into 100. அப்ப பாருங்க 0 0 கேன்சல், 0 0 கேன்சல். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 10. ஆப்ஷன் ஏ 10%. புரிஞ்சா? கிளியரா? ஓகே, இது நான் உங்களுக்கு இன்னொரு இதுலயும் சிம்பிளா சொல்றேன். இங்க பாருங்க, ஒண்ணும் இல்ல, ஃபார்முலா என்னது? x minus 1 divided by n into 100. ஏன்னா என்னோட வேல்யூ இங்க கொடுத்துருக்கனால நமக்கு ஃபார்முலால என்னன்னு வரும். ஆர் வேல்யூ கொடுத்தாங்கன்னா ஆறுன்னு வரும், அவ்வளவுதான். மீதி வந்து x minus 1ங்கிறது காமன், 100ங்கிறது காமன். இந்த ஃபார்முலா படி வந்து பார்த்தீங்கன்னா மடங்குங்கிறது என்னது? நமக்கு இரு மடங்கு, அப்ப 2 minus 1 டிவைடட் பை என்னங்கிறது என்னது? n வேல்யூ எத்தனை? 10 ஆண்டுகள், 10 into 100. 2ல 1 போச்சுன்னா 1/10 into 100. 0 0 கேன்சல், இந்த 0 0 கேன்சல். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 10. ஆப்ஷன் ஏ. கிளியரா? புரிஞ்சுங்களா? இது வந்து நமக்கு ஒரே ஒரு இடத்துல மட்டும் மடங்குன்னு மென்ஷன் பண்ணியிருந்தா. இதுக்கு நான் வந்து ஒரு ஷார்ட்கட் சொல்லுவேன், ஓகேங்களா? முடிஞ்சா ஷார்ட்கட் தெரிஞ்சா நீங்க வந்து ஞாபகம் வச்சுங்க. இந்த ஃபார்முலா இன் கேஸ் மறந்து போச்சு அப்படின்னா சிம்பிளா ஒரே ஒரு இது என்னன்னா, ஒண்ணும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு மடங்கு சம் கொடுத்துட்டு ஆண்டு கொடுத்துட்டு வட்டி வீதமோ இல்ல வட்டி வீதம் கொடுத்து ஆண்டு எப்படி கேட்டாலும் சரி, என்னன்னா இது என்னது? மடங்குன்னா எத்தனை? இரு மடங்கா? இரு மடங்குன்னா நீங்க என்ன பண்ணுங்க, அதுல இருந்து ஒரு மடங்கு கழிச்சுங்க. 3 மடங்குன்னா 2ன்னு வச்சுங்க, 4 மடங்குன்னா 3ன்னு வச்சுங்க. இப்ப இரு மடங்கா? இரு மடங்கு ஒண்ணு கழிச்சு என்னது? ஒரு மடங்கு. அப்ப ஒண்ணுங்க மாதிரி வச்சுங்க, நான் சொல்றேன். புரியுதுங்களா? இப்ப நமக்கு இரு மடங்குன்னா என்னது? 1ன்னு வச்சுக்கணும், 3 மடங்குன்னா 2ன்னு வச்சுக்கணும், ஓகேங்களா? அப்ப பாருங்க, இரு மடங்கு ஆகிறது. இரு மடங்குன்னா நம்ம அதுல இருந்து ஒண்ணு கழிச்சு என்னது? ஒரு மடங்கு. ஒரு மடங்குன்னா 100 டிவைடட் பை 100 டிவைடட் பை இந்த 10, அவ்வளவுதான். அப்ப 0 0 கேன்சல், 10 ஆன்சர், முடிஞ்சு போச்சு. புரியல இல்ல? இன்னொரு சொல்றேன் பாருங்க, ஓகேங்களா? ஓகே, நான் ஃபாஸ்டா சொல்லிட்டேன். ஒண்ணும் இல்லப்பா, இங்க இரு மடங்கு ஆகிறது இருக்குல்ல, இரு மடங்குன்னா ஒரு மடங்கு கழிச்சுக்குங்க.
ஒரு மடங்கு. ஒரு மடங்குன்னா 100. அவ்வளவுதான். இப்ப இன்கேஸ் 3 மடங்கு இருக்குதுன்னா 3ல 1 கழிச்சா என்னது? 2 மடங்கு. 2 மடங்குன்னா 200. ஒரு மடங்கு கழிச்சுட்டு அதோட வேல்யூ வந்து என்ன பண்ணிக்கணும்? 2 ஜீரோ ஆட் பண்ணிங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்ப 2 மடங்கு ஆகிருக்குன்னா 1 மடங்கு கழிச்சா 1. 1ன்னா 100, 4னா 400, 5னா 500, 6னா 600. அந்த கான்செப்ட் சொல்றேன். இப்ப நமக்கு 2 மடங்கு கழிச்சா 1 மடங்கு. 1 மடங்குன்னா 100 டிவைடட் பை இங்க என்ன வேல்யூ கொடுத்துருக்கானோ அதை அப்படியே கீழே போட்டுருக்கேன். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. 0 0 கேன்சல் 10. கிளியரா? உங்களுக்கு அப்படி கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா இதே ஞாபகம் வச்சுக்க, இந்த ஃபார்முலாவே. இப்ப இதே மாதிரி இன்னொரு சம் பார்க்கலாமா? இப்ப நம்ம ஆண்டு கொடுத்துட்டு வட்டி வீதம் கேட்கிறேன்னா, இதே வட்டி வீதம் கொடுத்து ஆண்டு கேட்டா அந்த சம் பாருங்க. 4th சம் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட அசலானது 8% வட்டி வீதத்தில் பாருங்க 3 மடங்கு ஆகிறது எனில் எடுத்துக்கொள்ளும் காலம் என்ன? அப்ப பாருங்க, வட்டி வீதம் கொடுத்து ஆண்டு காலம் கேட்கிறாங்க. 1 மடங்கு சம்ல சேம் அதே தான். நமக்கு ஃபார்முலா படி போனா x - 1 டிவைடட் பை அங்க n போட்டா இங்க 6 போடணும். ஏன்னா நமக்கு சம்ல 6 தான் கொடுத்துருக்கான். இன்ட்டு 100 மடங்கு எவ்வளவு நமக்கு? 3 - 1 டிவைட் பை 6ஓட வேல்யூ வந்து பார்த்தோன்னா 8 இன்ட்டு 100. அப்ப என்ன வரலாம் நமக்கு? 2 வருமா? அப்ப 2 டிவைட் பை 8 இன்ட்டு 100. 1 2 2 4 2 8 1 4 4 25 4 100. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 25. சரிங்க சார். இப்ப நீங்க ஷார்ட்கட்ல சொன்னீங்களே சார், அது எப்படி சார்னா? நான் என்ன சொல்லியிருந்தேன்? மடங்கு என்னது? மடங்கு என்னது? 3 மடங்கு. 3 மடங்குன்னா என்ன சொன்னேன்? 2ன்னு வச்சுக்க சொன்னேன். ஓகேங்களா? அதுல இருந்து 1 கழிச்சா 2 மடங்கு. 2 மடங்குன்னா என்னது? 200 டிவைடட் பை இந்த 8 அப்படி கீழே வந்துடும். அவ்வளவுதான். அங்க கொடுத்துருக்க வேல்யூ கீழே வந்துடும். போன தடவை இயரை கொடுத்துருந்தா அதனால நம்ம கீழே போட்டோம். இங்க பர்சன்டேஜ் கொடுத்துருக்கோம், அதாவது வட்டி வீதம் கொடுத்துருக்கா கீழே வரும். அவ்வளவுதான். இயர் கொடுத்தாலும் கீழே தான், வட்டி வீதம் கொடுத்தாலும் கீழே தான். மேல என்ன வேல்யூ போகணுங்கிறத அந்த மடங்குல இருந்து நம்ம பாத்துக்கணும். இது 5 மடங்குன்னா 5ல 1 மடங்கு கழிச்சா 4 மடங்கு, 4ல 400 அப்படி போடணும். அவ்வளவுதான். இப்ப இதை கழிச்சு பாருங்க. 4 2 8 100 1 4 4 25 4 100. அவ்வளவுதான். இப்ப இங்க 8 மடங்கு ஆகிறது. என்னது? 8 மடங்கு ஆகிறது. இங்க ஒரு 10% கொடுத்துருந்தாங்கன்னா 8 மடங்குன்னா என்னது? 1 மடங்கு கழிச்சா 7, அப்ப 700 டிவைட் பை இந்த 10 அப்படியே வந்துடும். அப்ப 70. 0 0 கேன்சல் 70. அதாவது டக்குன்னு போறதுக்கு நான் சொல்றேன். இல்ல ஃபார்முலாவே நான் மனப்பாடம் பண்ணிக்கிறேன், ஃபார்முலா மனப்பாடம் பண்ணீங்க. கிளியரா? கீழே ஆர் வேல்யூ இல்ல என் வேல்யூ வரும், அது மட்டும் மைண்ட்ல வச்சுங்க. புரிஞ்சா? இப்ப 1 மடங்கு சம் எப்படி போடணும் தெரிஞ்சிச்சா? கிளியர் தானே? சரி, ஓகே. அடுத்தது இந்த பார்ட்டோடைய கடைசி சம். இந்த மடங்குலயே வந்து பாத்தீங்கன்னா இப்ப 2 மடங்கு கொடுத்தா எப்படி சார் போடுறது? 2 மடங்கு சம் எப்படி போடுறது? அதுக்கு ஒரு தனி ஃபார்முலா இருக்கு. அது நம்ம வேற ஒரு மெத்தட்லயும் வந்து பார்த்தோன்னா போடலாம். ஆனா ரொம்ப அது வந்து கிரிட்டிக்கலா இருக்கும். இது நமக்கு ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலாவே நான் வந்து கிரியேட் பண்ணிருக்கேன். அது அழகா அதை யூஸ் பண்ணுங்க. சூப்பரா போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? கொஞ்சம் பாருங்க, சம்மு பாருங்க. ஒரு தொகையானது 25 வருடங்களில் 3 மடங்கு எனில் எத்தனை வருடங்களில் அந்த தொகை 2 மடங்கு ஆகும்? அப்ப பாருங்க, இங்க ஒரு மடங்கு, இங்க ஒரு மடங்கு, 2 மடங்கு கொடுத்துருக்கானா? 3 மடங்கு 2 மடங்கு, 2 இடத்துல மடங்கு மடங்குன்னு வந்துருக்கு. இன்ஃபர்மேஷனா ஒரு கொடுத்துருக்கான், கேள்வியா கேட்கும்போது ஒரு மடங்கு கொடுத்துருக்கான். அப்ப இது 2 மடங்கு சம். அப்ப 2 மடங்கு சம்முக்கு ஓகே ஃபார்முலா எழுதுறேன் பாருங்க. இது சின்னது பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இந்த ஃபார்முலா எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கும். கொஞ்சம் பாருங்க, என்ன ஃபார்முலானா, அதாவது ஆண்டு ஆர் வட்டி வீதம். அதாவது சம்முல ஒண்ணு ஆண்டு கொடுத்திருப்பான், இல்ல வட்டி வீதம் கொடுத்திருப்பான். 25 வருடங்களில் அப்படின்னு இருக்குல்ல, ஒண்ணு 25 வருடங்களில், இல்லைன்னா 8% வட்டி வீதத்தில் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு ஆண்டு கொடுத்திருப்பான், இல்ல வட்டி வீதம் கொடுத்திருப்பான். அதனாலதான் ஆண்டு ஆர் வட்டி வீதம் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? இன்ட்டு, ஓகேங்களா, இன்ட்டு புதிய மடங்கு -1 டிவைடட் பை பழைய மடங்கு -1. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். புதிய மடங்கு -1 டிவைட் பை பழைய மடங்கு -1. அது இல்லாம இங்க சம்முல வந்து ஆண்டு கொடுத்தா ஆண்டு அல்லது வட்டி வீதம் கொடுத்தா வட்டி வீதம். அதனாலதான் ஆறு போட்டு ஏதோ ஒண்ணுதான் வரும்.
கிளியரா? புரிஞ்சுங்களா? சோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அழகா சப்ஸ்டிட் பண்ணலாம். இங்க பாருங்க, ஆண்டு ஆறு வட்டி விகிதத்துல நமக்கு ஆண்டு எவ்வளவு 25. ஓகே, இன்ட்டு புதிய மடங்கு -1. புதிய மடங்கு என்னதுப்பா? புதிய மடங்குனா நமக்கு கேள்வியே கேட்கறேன், அதான் புதிய மடங்கு. பழைய மடங்கு நமக்கு தகவல் கொடுத்திருக்கிறது பழைய மடங்கு. என்ன கேள்வியை கேட்கிறான், எத்தனை வருடங்களில் அந்த தொகை 2 மடங்காக உயரும்? 2 மடங்காக உயரும். அப்ப புதுசு, ஃபியூச்சர். அதுதான் நமக்கு என்னது, புதிய மடங்கு. ஓகேங்களா? அப்ப 2ங்கிறது நமக்கு என்னது, புதுசு. ஓகேங்களா? அப்ப 2 - 1 டிவைடட் பை பழைய மடங்கு. இது நமக்கு தகவல் கொடுத்திருக்கிறது, அள்ளி கொடுத்துரு 25 வருடங்களில் 3 மடங்கு எனில், அப்ப அந்த 3ங்கிறத நமக்கு என்னது, பழைய மடங்கு. அப்ப 3 - 1, அப்ப 25 × 1 டிவைடட் பை 2. அப்ப என்ன வரும் நமக்கு, 25 25 தான். அப்ப 25/2. 25/2 ஆன்சர் இருக்கான்னு பாருங்க. இல்ல, கலப்பு பின்னமா கொடுத்திருக்கான். அப்ப 25ல எத்தனை 2 இருக்கும்? இதை கலப்பு பின்னமா மாத்துங்க. 25/2 கலப்பு பின்னமா மாத்துங்க. 12 2 24, மீதி 1/2. அப்ப 12 1/2. ஆன்சர் 12. ஆப்ஷன் பி. கிளியரா? புரிஞ்சுங்களா? சோ அப்ப நமக்கு 2 மடங்கு கொடுக்கும்போது, ஓகேங்களா, 2 மடங்கு கொடுக்கும்போது நாம என்ன பண்ணிக்கணும், இந்த கேள்வியா கொடுத்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க ஒரு மடங்கு, இங்க ஒரு மடங்கு. கேள்வியா கொடுத்திருக்கிறது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா புது மடங்கு. இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்டார்டிங்லயே கொடுத்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பழைய மடங்கு. அப்ப கேள்வியா கேட்கறது புது மடங்கு, இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கிறது பழைய மடங்கு. ஓகேங்களா? சோ ஃபார்முலா நான் சொல்லிட்டேன். என்ன ஃபார்முலா? ஆண்டு ஆர் வட்டி வீதம் இன்ட்டு புது மடங்கு மேல வரும், புது மடங்கு -1 டிவைடட் பை பழைய மடங்கு -1. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். இதுல என்ன கஷ்டம் இருக்கு? புரியுதுங்களா? இன்கேஸ் வட்டி வீதம்னு கொடுத்திருந்தா வட்டி வீதத்துக்கு இங்கதான் சப்ஸ்டிட் பண்ணணும். அதே புது மடங்கு -1 பழைய மடங்கு -1. இது எல்லாமே என்ன கான்செப்ட்? 2 மடங்கு கான்செப்ட். 2 மடங்கு கணக்குல கொடுத்துங்கன்னா அந்த கான்செப்ட் படி போடும். கிளியர் தானே? இது எதுவும் உங்களுக்கு கஷ்டமெல்லாம் எதுவுமே கிடையாது இல்ல, ரொம்ப ஈஸியா போடலாம். புரிஞ்சுங்களா? கிளியரா? சரி, ஓகே. இதோட ஹோம்வொர்க் சம், ஓகேங்களா, இதோடைய ஹோம்வொர்க் சம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நான் அடுத்தது நான் காட்டுறேன். ஹோம்வொர்க் சம் நீங்க என்ன பண்ணுங்க, ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? சரி பார்க்கலாம். ஓகே, ஹோம்வொர்க் சம் பாருங்க. இதுல வந்து டோட்டலா உங்களுக்கு எத்தனை சம் எடுத்து வந்திருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 சம் கிட்ட எடுத்து வந்திருப்பேன். ஓகேங்களா? இதுல ஒரு சில சம் ரிப்பீட் ஆகலாம். ஓகேங்களா? ரிப்பீட் ஆனாலும் பரவாயில்ல, நீங்க அந்த சம் நம்பரை போட்டு ஆன்சர் கீழே போடுங்க. ஓகேங்களா? 17 சம் எடுத்து வந்திருக்கேன். ஓகேங்களா? ஏன்னா ஒரு சில சம் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ல ரிப்பீட்டடா அதே சம் அப்படியே கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் மட்டும் வந்து என்ன இருக்கும்னா நமக்கு ஏ ஆன்சரா இருக்கும், இங்க வந்து பி ஆன்சரா இருக்கும். 25% தான் ஆன்சர்னு வச்சுங்களேன். இங்க சில 25% கொடுத்துருப்பாங்க, வேற சம்ல ஏல கொடுத்துருப்பாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். மற்றபடி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு டோட்டலா ரிப்பீட் ஆகக்கூடிய சம் நிறைய இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட தொகையானது 4 ஆண்டுகளில் 5% வட்டியும், அடுத்த 4 ஆண்டுகளில் 4% வட்டியும், அடுத்த 4 ஆண்டுகளில் 8% வட்டி விதத்தில் ரூபாய் 816 வட்டியா கிடைக்குது. அசல் என்ன? சோ நம்ம ஸ்டார்டிங் நடத்தும் பாத்தீங்களா, முதல் சம் அந்த மெத்தட். ஓகேங்களா? இதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. இதுல பாருங்க 4 ஆண்டு 4 ஆண்டு 4 ஆண்டு ஆண்டுகள்லாம் ஒரே மாதிரி இருக்கு, பர்சன்டேஜ் மட்டும் மாறி இருக்கு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும். அது எப்படி பொண்ணு போட்டுங்க. செகண்ட் சம் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட தொகையானது 3 ஆண்டுகளில் 5%, 2 ஆண்டுகளில் 4%, 2 ஆண்டுகளில் 8%. ஸோ ரெண்டுமே மாறி இருக்கு. இது எப்படி போடணும்னு போடுங்க. இது செகண்ட் சம். தேர்ட் சம் பாருங்க. ராஜசேகர் என்பவர் ஒரு தொகையை 2 வருடத்தில் 6%, 3 வருடத்தில் 9%. இதுவும் வந்து ரெண்டுமே மாறி இருக்கு. இந்த சம்மும் நீங்க என்ன பண்ணுங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்க. இது தேர்ட் சம். ஓகேங்களா? இது ரெண்டுமே மாறி இருக்கு, எப்படி போடணுங்கிறது பாத்துங்க. அடுத்து ஃபோர்த் சம். ஒரு தொகை 24 ஆண்டுகளில் தனி வட்டி விதத்தில் 4 மடங்கு ஆகிறது. ஒரு மடங்கு சம். ஒரு மடங்கு சம்ல வட்டி விதம் கேட்கறாங்க. இதையும் போடுங்க. ஃபோர்த் சம். ஃபிஃப்த் சம் பாருங்க. ஒரு தொகை 20 வருடத்தில் 3 மடங்கு ஆகிறது. இதுவும் ஒரு இதுதான். சரி, 2 மடங்கு 3 மடங்கு ஆகிறது. அதே தொகை அதே வட்டியில வந்து 2 மடங்கு ஆகிறது. 2 மடங்கு சம். 2 மடங்கு சம் கேட்டிருக்காங்க. இதை நீங்க போடுங்க. நான் ஃபார்முலா சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? பழைய மடங்கு புதிய மடங்கு -1 பழைய மடங்கு -1 அந்த ஃபார்முலா. ஓகேங்களா? அடுத்து சிக்ஸ்த். ஒரு குறிப்பிட்ட அசலானது 15% வட்டி விதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 4 மடங்கு ஆகும்? இது வந்து சம் நம்பர் 6. ஓகேவா? ஓகே, அடுத்து சம் நம்பர் 7. சம் நம்பர் 7 பாருங்க.
ஒரு அசலானது 3 வருடத்தில் இங்க பாருங்க, இது வந்து நீங்க கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. 3 வருடத்தில் 7/6%. ஓகேங்களா? 7/6 மடங்கா மாறுகிறது அப்படின்னா நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, ஐயோ நம்ம மடங்குனா எப்படி சார் வந்து 7 மடங்குனா 6ன்னு வச்சுக்க சொன்னாரு, 600 போட சொன்னாரு, எப்படி இருக்கு அப்படிலாம் நீங்க அதை பத்தி கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஓகேங்களா? இதுக்கு நீங்க என்ன பண்ணலாம், ஃபார்முலாவே யூஸ் பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருந்துச்சுன்னா ஃபார்முலா நமக்கு என்னது, அதான் x-1 டிவைடட் பை இங்க என்ன கொடுத்துருக்கான், வருடம் கொடுத்துருக்கானா, அப்ப n இன்ட்டு 100. கரெக்டா? அப்ப x என்னது 7/6 தானே மடங்கு. அப்ப 7/6 -1. ஓகே, நான் இங்க எழுதுறேன். இங்க பாருங்க, 7/6 -1 டிவைடட் பை என்னோட வேல்யூ எவ்வளவு, 3 இன்ட்டு 100 இன்ட்டு 100. ஓகேவா? இந்த 7/6 -1 எப்படி எழுதலாம், 7/6 -1 6 6. அப்ப 7 - 6 நமக்கு என்னது 1/6 எழுதலாம். கரெக்டா? அப்ப 1/6 டிவைடட் பை 3 இன்ட்டு 100. இந்த 1/6 இந்த 3 இருக்குல்ல, கீழே 1க்கு தான் அர்த்தம். ஓகேங்களா? அப்ப மேல போகும்போது என்ன ஆயிடும், உங்களுக்கு 3/1ங்கிறது 1/3 மாறிடும். ஓகேங்களா? அப்ப 1/6 இன்ட்டு 1/3 இன்ட்டு 100 எப்படி வரும். ஓகேங்களா? அப்ப எப்படி அடிச்சு போடலாம், இங்க பாருங்க 100 இருக்கா, 50. இதுல வந்து பார்த்தோன்னா 3 2 6. அப்ப 50/3. 50/3ங்கும் போது சரி 50/9. 9. அப்ப 50ல எத்தனை 9 இருக்கு, I 9 45, மீதி 5 / 9. 5 5/9. புரிஞ்சா இல்லையா? ஒண்ணு இல்லப்பா, மடங்கு -1 தானேப்பா, மடங்கு -1பா டிவைடட் பை அதான் x-1 டிவைடட் பை என்னோட வேல்யூ வந்து 3 இன்ட்டு 100. இந்த 7/6 -1 தனியா கால்குலேட் பண்ணுங்க, என்ன வருது பாருங்க. 6 6 1 6. அப்ப 7 6 போச்சுன்னா 1/6ன்னு வரும். அப்ப 1/6 டிவைடட் பை 3 இன்ட்டு 100. இந்த 3 வந்து இருக்குல்ல, இந்த 3 இருக்குல்ல, கீழே வந்து 1க்கு தான் அர்த்தம். அப்ப மேல போச்சுன்னா 1/3 வரும். அப்ப ஆல்ரெடி 1/6 இருக்கு, இன்ட்டு 1/3 இன்ட்டு 100. அவ்வளவுதான். எப்பவும் அடிச்சு போட்டீங்கன்னா உங்களுக்கு 5 5/9ன்னு வரும். 50/9 வரும். அடிச்சு போட்டா 5 5/9. சார் நீங்க ஷார்ட்கட் சொன்னது போட முடியாதுன்னா, ஷார்ட்கட் நான் என்ன சொல்லியிருந்தேன், நல்லா நோட் பண்ணி பாருங்க. மடங்குல இருந்து 1 கழிச்சுக்கணும், டிவைடட் பை 100 போடணும்னு சொன்னேன். சரி, மடங்குல இருந்து 1 கழிச்சுக்கணும், அதோட நம்ம என்ன பண்ணிக்கணும், 100 அதாவது 100 2 மடங்குனா 200 வச்சுக்க சொன்னேன். அந்த மாதிரி இதுல வந்து பார்த்தோன்னா இன்ட்டு நம்ம அந்த 2 0 ஆட் பண்ணணும். அது வேணாம், அது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும் தான் நான் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கன்னு சொன்னேன். அதனால தான் ஃபார்முலாவும் சொல்லி இதையும் சொல்லியிருந்தது. புரியுதுங்களா? எனக்கு கன்ஃபியூஷன் ஆகிங்க தான் அதை நான் போட்டு காட்டல. இது என்ன பண்ண வரும், நமக்கு 6 1/6ன்னு வரும். 1/6 என்ன சொன்னேன் நான், இன்ட்டு 2 மடங்குனா 200 சேர்த்து சொன்னேன். அதான் 2 0 ஆட் பண்ண சொன்னேன். இதுக்கு 2 0 ஆட் பண்ணலாமா, அப்படியே என்ன அர்த்தம், 100ஆல் பெருக்குது, அவ்வளவுதான். இது 100ஆல் பெருக்கணும், அவ்வளவுதான். ஓகேங்களா? அப்ப 1/6 இன்ட்டு 100. அது இல்லாம இங்க கீழே ஒரு 3 வருமா, அப்போ 1/6 இன்ட்டு 3 இன்ட்டு 100. ஸோ இது உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும் ஷார்ட்கட்டுக்கு. அதனாலதான் நீங்க ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டுருங்க. இந்த சம்முக்கு பின்னமா கொடுத்துருந்தாங்கன்னா மடங்கு. கிளியரா? புரிஞ்சுங்களா? சரி, ஓகே. அடுத்தது அதுதான் 2 மெத்தடும் சொல்லி கொடுத்துருக்கேன். இதுல ஒரு குறிப்பிட்ட தொகையானது 10% வட்டியில் 3 மடங்கு ஆகிறது. இது 1 மடங்கு சம். இதையும் போடுங்க. சம் நம்பர் 8. சம் நம்பர் 9 பாருங்க. ஒரு தொகையானது தனிவட்டி விகிதத்தில் 10 ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகிறது. அதே தனிவட்டி விகிதத்தில் 3 மடங்காக. அப்ப 9வது சம்மும் உங்களுக்கு என்னது, 2 மடங்கு சம். ஒரு சம் ரிப்பீட் ஆகலாம். ரிப்பீட் ஆகலாம் என்ன அர்த்தம், ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ல இன்னொரு கொஸ்டின் அதே கேட்டிருக்கலாம். நான் அதை செக் பண்ணல, நான் அப்படியே கொண்டு வந்துட்டேன். இதுல பாருங்க, ஒரு தனி வட்டி வீதத்தில் 20 வருடத்தில் 3 மடங்கு. இது மேல இருக்கிற சம் இது ஒரே மாதிரி இருக்கு இல்லையா, வேற. ஆமா, இது வேற இதுல கேட்டிருக்காங்க, பாத்துக்குங்க. இது நமக்கு என்னது, 2 மடங்கு சம். சம் நம்பர் 10 2 மடங்கு. சம் நம்பர் 11 1 மடங்கு. 1 மடங்கு சம்மு. 11ஆம் சம்மு 8%. இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, நீங்க இருந்தாலும் போட்டு பாருங்க. என்னோட 12வது சம் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட அரசானது 10% வட்டி விதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 3 மடங்கு. இது 1 மடங்கு சம்மு.
இப்ப ரிப்பீட் ஆகுற சம்மு நீங்க பாருங்க, அப்ப எத்தனை இதுல ரிப்பீட் ஆயிருக்குன்னா அது எந்த அளவுக்கு முக்கியமான சம்முன்னு பாத்துங்க. அடுத்து 13 பாருங்க, இதைதான் மேல பார்த்தோம், அதே பாருங்க அப்படியே கேட்டிருக்கான் பாருங்க சம்மு. ஓகேங்களா, இது சம் நம்பர் 13, ஒரு மடங்கு சம்மு. அடுத்து 14வது சம்மு, இது ஒரு மடங்கு சம்மு தான் பாருங்க. இந்த 25 ஆண்டுங்கிறது நிறைய இடத்துல வந்திருக்கு. இது பாருங்க, இது ஒரு மடங்கு சம்மு தான். 20 வருடங்கள் நாம் செலுத்தும் தொகை 2 மடங்குனா தனி வட்டி விகிதம் என்னவாக இருக்கும்? 5%. அடுத்து 16வது சம்மு, ஒரு தொகை 9 வருடங்கள் இரட்டிப்பாகிறது, வட்டி விகிதம் என்ன? அடுத்து 17வது சம்மு, ஒரு குறிப்பிட்ட தொகையானது 15 வருடம் இரட்டிப்பாகிறது, வலிய வட்டி விகிதம். அவ்வளவுதான். மொத்தம் 17 சம்மு. இந்த 17 சம்மு ஒர்க் அவுட் பண்ணிட்டு கீழே எதுக்கெல்லாம் ஆப்ஷன் டிக் ஆகலையோ அதுக்கு ஆன்சர் போடுங்க. மீதி இருக்குது ஆன்சர்லாம் கரெக்டாங்குது சொல்லுங்க. பாரு, இதுக்கெல்லாம் ஆன்சர் வந்து டிக்ல இருக்காது. மொதல் ஒரு 4 சம்மு நினைக்கிறேன். ஓகேங்களா, ஸோ அதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணுங்க, 3, 4, 5 சம்மு, 5 சம்முக்கு ஆன்சர் என்னங்கிறது மென்ஷன் பண்ணுங்க. மீதி சம் எல்லாமே கரெக்டா உங்களுக்கு அந்த டிக் பண்ண ஆன்சர் வந்திருக்காங்கிறது செக் பண்ணுங்க. ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகேங்களா, ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா தாண்டி புரிஞ்சிருக்கா, ஈஸியா இருக்கா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. எவ்வளவு பேருக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் பாக்குறேன். ஓகேங்களா, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். இது கிஷோப் அகாடமி, உங்க கிருஷ்ணன். தேங்க்யூ.